بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وصحبه الذين اقتفوا رشدا وبعد. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இளைஞர்களே, இன்றைய தினம் நாம் 22வது நோன்பை நிறைவு செய்யவிருக்கிறோம். 23வது நோன்பை நோக்கவிருக்கிறோம். 22 நாளாக தொடர்ந்து இங்கே நிகழ்ச்சி நடைபெறுகிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு முக்கியமான தலைப்பில் 1 மணி நேரம் குறையாமல் உரையாற்றப்படுகிறது. ஒரு உரையினுடைய நேரம் குறையாமல் 50, 55, 60 நிமிடங்கள் பிடிக்கிறது. அவற்றையெல்லாம் நாம் கேட்டோம், கிரகித்தோம், விளங்கினோம், அதன்படி செயல்பட வேண்டும் என்று உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு மறுமை கோட்பாடு. அதாவது மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கையின் மீது மனிதன் வைக்கிற நம்பிக்கைதான் மறுமை கோட்பாடு. இந்த மறுமை கொள்கை எவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது இஸ்லாமியருடைய வாழ்க்கையில் என்பதை நாம் தெரிய வேண்டும். மறுமையை பற்றிய நம்பிக்கை, மறுமையை பற்றிய பயம், மறுமையை பற்றிய அச்சம், இவைகளெல்லாம் ஒரு மூமினுடைய இதயத்தில் எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். என்றால்தான் வாழ்க்கை செம்மையாக முடியும். எந்த சமுதாயம், எந்த மனித அமைப்பில் மறுமையை பற்றிய பயமும் அச்சமும் இல்லை, அங்கேதான் பிரச்சனைகளும் சச்சரவுகளும் தலை தூக்குகிறது. எந்த சமுதாய அமைப்பில் மறுமையை நம்புகிற மக்கள் கூடுதலாக வாழ்கிறார்களோ அங்கே நிச்சயமாக சச்சரவுகள் பெருக வழியே இல்லை. ஆகவே மனிதன் மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கைதான் மறுமை. மறுமை என்பது இம்மை என்ற வார்த்தையுடைய எதிர்ச்சொல். இம்மை என்றால் இந்த உலகத்துடைய வாழ்க்கை, மறுமை என்றால் மரணத்திற்கு பிறகு நாம் சந்திக்கவிருக்கிற வாழ்க்கை. இந்த இரண்டு வாழ்க்கையையும் நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். மரணத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையில் ஈடேற்றம் அடைவதற்காகத்தான் இந்த உலக வாழ்க்கையில் நாம் வாழுகிறோம். உலகத்தை மறுமைக்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். துனியாவை ஆகரத்திற்காக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதனால இறைவன் குர்ஆனில் மறுமை நம்பிக்கையை அதிகமாக வலியுறுத்துகிறார். 1/3 குர்ஆன் இந்த மரணத்திற்கு பிறகுள்ள மறுமை வாழ்க்கை, மறுமை நம்பிக்கையை வலியுறுத்துகிற வசனங்களாகவே இருக்கின்றன. குர்ஆனுடைய ஒட்டுமொத்த வசனங்களை 3ஆக வகைப்படுத்தலாம். ஒன்று, இறைவனை பற்றிய தகவல்கள், ஏகத்துவம், இறைவன் ஒருவன், அவருடைய குணங்கள், குணாதிசயங்கள், பெயர்கள், அவருடைய ஆற்றல்கள், அதிகாரங்கள், இவற்றையெல்லாம் விளக்குகிற வசனங்கள் ஒரு பகுதி, 1/3. இன்னொரு பகுதி ரிசாலத், நபிமார்கள் எதற்காக வந்தார்கள், எத்தனை பேர் வந்தார்கள், என்னென்ன செய்தார்கள், யார் யாரை சந்தித்தார்கள், எப்படிப்பட்ட நிகழ்வுகள் அவருடைய காலங்களில் நடைபெற்றிருக்கின்றன என்பன போன்ற தகவல்களை விளக்குவதற்காக குர்ஆனுடைய முக்கியமான ஒரு பகுதி ஒதுக்கப்படுகிறது. குர்ஆனுடைய 3வது பகுதி மரணத்துக்கு பிறகுள்ள மறுமை நம்பிக்கையை வலியுறுத்துகின்ற பகுதியாக இருக்கிறது. இறைவன் இந்த 3 பகுதியையும் தனித்தனியாக சொல்வதில்லை. எல்லா அத்தியாயங்களிலும், எல்லா சூறாக்களிலும், எல்லா வசனங்களிலும் விரவலாக பரவலாக இறைவன் அதை சொல்லித் தருகிறான். ஆக ஒட்டுமொத்த மறுமை நம்பிக்கையை பற்றி குர்ஆன் வலியுறுத்துகிற யௌமுல் கியாமா, கியாமனால் சொல்றமே, இந்த யௌமுல் கியாமத்தை பற்றி இறைவன் வலியுறுத்துகிற ஒட்டுமொத்த வசனங்களை, விளக்கி சொல்லுகிற ஒட்டுமொத்த வசனங்களை நாம் ஆய்வு செய்தால் குர்ஆனுடைய 3 பகுதி வரும்போது இருக்கிறது. அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய பார்வையில் இந்த மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கை, ஆகிரத்துடைய வாழ்க்கை, யௌமுல் கியாமா முக்கியத்துவம் பெறுகிறது. கியாமத்துடைய நாள் முக்கியத்துவம் பெறுகிறது. அதை எப்படி நம்ப வேண்டும்?
அதற்காக எப்படி நாம் நம்மை தயார்படுத்த வேண்டும்? அங்கே என்ன நடைபெறும்? இவற்றையெல்லாம் தெரியாமல் முஸ்லிமாக இருக்க முடியாது. ஆகவே இந்த வாழ்க்கையுடைய அடிப்படையே மறுமைக்காக நாம் வாழ்வது. ஒரு மனிதன் கண்காணிக்கப்படுகிறான், கூலிகள் வழங்கப்படுகிறான், அதாவது விருதுகளும் சன்மானங்களும் வழங்கப்படுகிறான் என்று இருக்கும்போது மனிதன் நல்லது செய்வான். உலகத்தில் மனிதனுடைய வாழ்வு சீராவதற்கு, மனிதன் நல்லதே செய்வதற்கு அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நல்லது செய்தால் என்ன? நல்லதுன்னா என்னது? ஏழைகளுக்கு தர்மம் செய்றான், அல்லாஹ்வை தொழுகிறான், நண்பர்களோடு நல்லபடியா பழகுகிறான், அண்டை அயலார்களோடு நல்ல பாசத்தை பொழிகிறான். இதெல்லாம் தான் நன்மை. இந்த நன்மைகள் பெறுவதற்கும் தீமைகள் குறைவதற்கு, தீமைகள் என்றால் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, வட்டி, சூதாட்டம், மது, பிரவுன் சுகர், ஹெராயின் பரிமாற்றம், இவைகளெல்லாம் குறைவது, திருடுகள் குறைவது, ஒழுக்கக்கேடுகள் குறைவதற்கு ஒரே வழி நாம் ஒழுக்கக்கேடுகள் செய்தால் தண்டிக்கப்படும் என்கிற ஒரு பயம். ஆக நன்மைகள் பெறுவதற்கு அந்த நன்மைகள் மதிக்கப்படுகிறது என்கிற ஒரு ஆசை இருந்தால்தான் எல்லா நன்மைகளும் உலகத்தில் பெருக முடியும். ஒரு தியாகி இருக்கிறார், தன்னை தியாகம் செய்வதற்கு ரெடி. எதற்கும் நல்ல வழியில் ஏன் ரெடியாகிறான்? நான் தியாகம் செய்தால், நான் நல்ல செய்தால் அரசாங்கம் என்னை மதிக்கிறது, அரசு எனக்கு சன்மானம் வழங்குகிறது, மக்கள் என்னை போற்றுகிறார்கள் என்று நினைக்கும் போதுதான் ஒரு நல்லது செய்வதற்கு தயாராகும். இது உலகம். ஒரு தீமையை ஒருவன் செய்யாமல் இருப்பதற்கு ஒரு காரணம் என்னன்னா, பிடிக்கப்படுவேன், தண்டிக்கப்படுவேன், நான் கடுமையான பரிஷ்படப்படுவேங்கிற பயம் இருக்கணும். என்றால் தீமைகள் குறையும். இந்த பயம், இந்த ஆசை, ஆர்வம் உண்டாவதற்கு ஒரே வழி யௌமுல் கியாமா. நாம் நம்புகிறோம் மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு, அந்த வாழ்க்கையில் நாம் கூலிகள் வழங்கப்படுவோம், சொர்க்கம் நமக்கு கிடைக்கும் என்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கும். யாரால் நாம் இந்த ஊர்ல, இந்த உலகத்தில் நல்ல அதிகமா செய்வோம். நான் செய்த நன்மைகள் மதிக்கப்படுகிற இறைவனிடத்தில் அதனுடைய பிரதிபகாரத்தை நான் பெறப்போகிறேன் என்கிற எதிர்பார்ப்பினால் நன்மைகளை கூடுதலாக செய்ய முடியும். தண்டிக்கப்படுவேன், கொலை செய்தால், கொள்ளையடித்தால், கற்பழித்தால், மது அருந்தினால், வட்டி வாங்கினால், ஆபாசத்தை பேசினால், ஆபாசத்தை நடைமுறைப்படுத்தினால், ஆபாசத்தை விரும்பினால் நான் தண்டிக்கப்படுவேங்கிற பயம் இருந்தால் நிச்சயமாக அவன் செய்ய மாட்டாது. நரகத்திற்கு நான் போயிடுவேன், எனவே என்னை தண்டிச்சிருவான் என்கிற பயம் இருக்கும்போது மனிதன் அந்த தீமைகளை செய்வதற்கு தயாராக மாட்டான். ஆகவே எத்தனைதான் சட்டங்கள் இருந்தாலும் தீமை குறைய, நன்மை விளைய இளைஞர்கள் நன்றாக கவனிக்க வேண்டும், தாய்மார்களும் நன்றாக கவனிக்க வேண்டும். தீமைகள் குறைய, நன்மைகள் விளைய ஒரே வழி அந்த மறுமை நம்பிக்கை ஒரு மனிதனிடத்திலே குடிகொள்ள வேண்டும். என்றால் தான் தீமைகள் குறையும். லஞ்ச ஒழிப்புத்துறை நம்முடைய நாட்டில் செயல்படுகிறது. ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட் எல்லா நாட்டிலையும் உண்டு. யார் லஞ்சம் வாங்குறா, யார் கைவிட்டு வாங்குறா, யாரு பேரம் பேசுறா, இவனை கவனிக்கிறதுக்கு ஒரு போர்ஸ் எல்லா அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை என்று சொல்லுகிறோம். லஞ்சம் ஒழிந்ததா? இல்லை. லஞ்ச ஒழிப்புத்துறை செயல்படுகிறது, ஆனா லஞ்சம் ஒழி இல்லை. காரணம் என்ன? இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை ஏமாற்றி விடலாம் என்று மனிதன் நினைக்கிறான். லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு தெரியாமல் லஞ்சத்தை வாங்கினால் யாரும் கண்டுகொள்ள மாட்டார்கள் என்று நினைக்கிறான். என்ன, மனிதர்களாக இருக்கிற அதிகாரிகளை ஏமாற்றி விடலாம். மது குடித்துவிட்டு ரோட்டில் கலாட்டா பண்றவனை தண்டிப்பதற்கு போர்ஸ் இருக்கிறது. திருடியவரை தண்டிப்பதற்கு சட்டம் இருக்கிறது. கற்பழிப்பை செய்தால் தண்டிப்பதற்கு சட்டம் இருக்கிறது. சட்டங்கள் இல்லை இருக்கின்றன, ஆனால் இவைகள் நடைபெறுகின்றன. காரணம் என்ன? இந்த சட்டம் மனிதனால் நடைமுறைப்படுத்த முடியாமல் சட்டத்துடைய ஓட்டை பயன்படுத்தி அவன் தீமைகளை பெருக்குகிறான், குறைப்பதில்லை. அந்த ரீதியில் உள்ள ஒரு நிலை அல்ல மறுமை நம்பிக்கை என்பது. இறைவனை பற்றிய நம்பிக்கையினுடைய இன்னொரு பகுதி. இறைவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். இறைவன் தான் சொல்லி இருக்கிறான் மறுமை நம்பிக்கை வேண்டும் என்று. ஆக இறை நம்பிக்கை, மறுமை நம்பிக்கை, நேற்று சொன்னது மாதிரி இன்னைக்கு சொல்ல போறேன். இறைவனை பற்றிய நம்பிக்கை இருக்கிறது, ஈமான் பில்லா,
அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், வணக்கத்துக்குரிய நம்புறமே அந்த நம்பிக்கையும், மறுமை நம்பிக்கை இருக்கிறது, மரணத்திற்கு பிறகு வாழ்க்கை இருக்கிறது என்கிற நம்பிக்கையும், ஒரு நாணயத்தோட 2 பக்கங்கள், ஒரு கரன்சியோட 2 பேஜ். ஒன்றிருந்தால் ஒன்று வேண்டும். மறுமை நம்பிக்கை இல்ல, இறை நம்பிக்கை உள்ள ஒருவனுக்கு என்றால் அவன் இறை நம்பிக்கை பயன் இல்லை. மறுமை நம்பிக்கை இல்லாமல் இறைவனை நம்பியவர்தான் வாழ்றான். இறைவனை நம்பி வாழுகிறான், தொழுகிறான், எல்லாம் செய்யறான், நன்மை எல்லாம் செய்யறான். ஆனா மரணத்திற்கு பிறகு கூலி கிடைக்கிற நம்பிக்கை அவனுக்கு இல்ல. மரணத்திற்கு பிறகு கபர் வாழ்க்கைக்கு பிறகு எனக்கு சொர்க்கம் கிடைக்கும் நம்பிக்கையே இல்ல. ஆனால் தொழுகிறான், இறைவனை நம்புகிறான். இவன் இறை நம்பிக்கையாளர்கள், இவன் தொழுகை அங்கீகரிக்கப்பட மாட்டாது. மறுமையை நம்பி இருக்கிறான், உலகத்தில் இறைவனை நம்பல, அவனும் தோல்வியாளன், தோல்வி சந்திக்கிறான். ஆகவே இறை நம்பிக்கையும் மறுமை நம்பிக்கையும், இறை கோட்பாடும் மறுமை கோட்பாடும் ஒரு நாணயத்துடைய 2 பக்கங்கள். இந்த 2 பக்கமும் சரியாக செயல்பட்டால் தான், நேத்ரா சொன்ன வணக்கமும் ஒழுக்கமும், வணக்கசாலியா இருக்கிறான், நல்லொழுக்கம் இல்லை, நல்லொழுக்கம் உள்ளவனா இருக்கிறான், வணக்க வழிபாடுகள் இல்லை என்று சொன்னால் அவன் செல்லா காசு, கள்ள நோட்டு மாதிரி. இது போலதான் இங்கேயும் இறை நம்பிக்கையும் மறுமை நம்பிக்கையும் ஒரு நம்பிக்கையோட 2 பக்கங்கள். ஆக இந்த 2 நம்பிக்கையையும் சொல்லித் தந்தது இறைவன் தான். குர்ஆன் தான் நமக்கு பயிற்சி அளிக்கிறது. இந்த மறுமை நம்பிக்கை எப்பொழுது வரும் என்றால், இதற்கு இடையில ஒரு தடையாக இருப்பது மரணம். மரணம் வாழ்ந்திருக்கிற காலத்தில், குறிப்பிட்ட அந்த காலத்தில் மனிதன் வாழ்ந்துவிட்டு மரணத்தை சந்திக்கிறான். மரணம் தான் மறுமை நம்பிக்கையுடைய தலைவாயில், மெயின் என்ட்ரன்ஸ். மறுமையுடைய வாழ்க்கையை அனுபவிப்பதனுடைய மெயின் என்ட்ரன்ஸ் என்ன? முதல் தலைவாயில் மரணம். மரணத்தின் வாயிலாக மறுமை வாழ்க்கை தொடங்கி விடுகிறது. இந்த மரணம் அனைத்து மனிதர்களையும் வந்து தொட்டே தீரும். யாராலும் தோற்கடிக்க முடியாத ஒன்றுமையானால் மரணம் தான். மரணத்தை விட்டு யாரால் ஓட முடியுமா? பதவி வைப்பவன், வலிமை மிக்கவன், வசதி உள்ளவன், அப்படி இருக்கிறதா? குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத், எல்லா ஆன்மாவும் மனிதனும் இந்த மரணம் என்ற அந்த ஒன்றை சந்தித்தே ஆக வேண்டும், மரணத்தின் ருசியை சுவைத்தே ஆக வேண்டும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. ஆகவே அக்ஸிரு ذிக்ர ஹாதிமில் லஸாத், மரணத்தை அதிகமாக நினைத்து வாழுங்கள் என்று இறைத்தூதர் நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள். மரணம் தான் மறுமை வாழ்க்கையுடைய தொடக்கம். அதை விட்டு விரண்டோடுவதற்கு யாராலும் முடியாது. அதை தவிர்ப்பதற்கு ஒரு மனுஷனுக்கு முடியாது. இறை தூதரே இறந்தார்கள். இன்னக்க மையத்துன் ஃபைன்னஹும் மையத்துன் அஃபைன் மித்த ஃபஹுல் ஹாலிதூன். நபியே நீங்களே போயிருவீங்க, வேற யாராலும் வாழ முடியுமா என்று அல்லாஹ் கேட்கிறான் குர்ஆன்ல. பக்தர், அல்லாஹ்வுடைய தூதர், மக்களுடைய வழிகாட்டி, சொர்க்கத்தினுடைய வழிகாட்டி, அவர்களே மரணத்தை தழுவினால் யாருக்கு மரணம் இல்லை? மரணத்தை நினைக்காமல், மரணத்தை கண்டுகொள்ளாமல் யாராவது வாழ முடியுமா? சுவிஸ் பேங்க்ல $1 கோடி மில்லியன் முதலீடு செய்வதற்கு மரணம் வராதா? வலிமை மிக்கவராக அதிகாரத்தில் இருக்கிறான், ஒரு பெரிய மாபெரும் தலைவன், ஒரு பெரிய பல நாடுகளுக்கு, ஐக்கிய நாட்டுக்கே சபைக்கு தலைவர், மரணம் வருமா வராதா? பதவிகள், பணங்கள், ஆசைகள், வலிமை எதுவுமே மரணத்திற்கு தடையாக இல்லை. வேடிக்கை என்ன தெரியுமா?